1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் கடைசி வரைக்கும் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19லிருந்து 29 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 18ஆம் வசனம் வாசிப்போம். 18ஆம் வசனத்தில் 18லிருந்து 29 வரை 18 வாசிப்போம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆயினும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ள அவரில் நிலைத்திருங்கள். நம்ம யாருக்காரோ இந்த காலவெளியிலே இந்த வசனத்தின் பகுதியில் சில வார்த்தைகளை நான் மையமாக வைத்து உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். 2 காரியத்தை அல்லது 3 காரியத்தை இந்த வசனங்களிலே சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறேன். 3 காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்திகிறிஸ்து என்கிற வார்த்தை அந்திகிறிஸ்துடைய வருகை குறித்து எழுதப்படுகிறது. இரண்டாவதாக 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு வெளிப்பட போகிறார், அவருடைய வருகையை குறித்து எழுதப்படுகிறது. மூன்றாவதாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை எழுதப்படும். 3 காரியங்கள். ஒன்று, அந்திகிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நான் வார்த்தை விழித்திடுங்கள், ஆங்கிலத்திலே அவேக், 3 வார்த்தைகளை நான் பயன்படுத்துவேன். விழித்திடுங்கள். உறங்கின ஒரு நிலைமையில அல்ல, நாம் விழித்திட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக உணர்வடையுங்கள், அவர் விழிப்புணர்வடையுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். மூன்றாவது அபைடு, நிலைத்திருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஸோ அவேக், அவேர், அபைட், விழித்திடுங்கள், உணர்வடையுங்கள் அல்லது விழிப்புணர்வு ஆகுங்கள், நிலைத்திருங்கள் என்கிற இந்த 3 வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை, இந்த 3 காரியங்களை இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக நாம் எதற்காய் விழித்திட வேண்டும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆண்டுடைய வருகையை ஒட்டி நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் உலகத்தின் முடிவுக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பல்வேறு காரியங்களை
அவர் சொன்னதை பார்க்கிறோம். யுத்தங்கள், பஞ்சங்கள், பிரிவினைகள், இன்னும் ஒருவரை காட்டிக் கொடுக்கிற நன்மை, அன்பற்ற நன்மைகள் என்று பல காரியங்களை பட்டியலிட்டு சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உலக அளவிலே பல தேசங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் யுத்தங்களுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நிலைமைகளை நம்ம பார்க்க முடியும். பொருளாதார ரீதியிலே, அரசியல் நிலைமையிலே, விஞ்ஞான ரீதியிலே, எல்லாவற்றிலும் நாம் ஒரு பெரிய வளர்ச்சியை காண்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக நெருக்கமாக நாம் வந்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதை குறித்து அறிந்தவர்களாக நாம் விழித்திருக்க வேண்டும், விழிப்படைய வேண்டும். ஏதோ நடக்கிறது என்பதை, உலகத்தில் ஏதோ சம்பவிக்கிறது என்பதை நாம் பார்த்துவிட்டு அசால்ட்டாக இருப்பதல்ல. 1 கொரிந்தியர்ல ரோமர்ல பவுல் எழுதும்போது, நித்திரையை விட்டு எழுந்திருத்தக்க வேலையாயிற்றென்று அறிந்து வாசிய ரோமன் நிருபம். ஆண்டுடைய வருகையின் காரியங்களை குறித்து சொல்லும் பொழுதே அதை சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஏன்? நான் சொன்னேன், ரட்சிப்பு என்பது 3 நிலைமைகளிலே ஆண்டவரை ஏற்றுக்கும் போது முதலாவது ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு வரும் பொழுது ஒரு முற்றிலுமான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். அதுதான் அவர் சொல்லுகிறார், நாம் விழித்திருக்க வேண்டும். ஏன்? இப்பொழுது ரட்சிப்பு நம்ம ஆரம்பத்தில் பெற்றோம், அதை காட்டிலும் அந்த பூர்ணமான ரட்சிப்பை பெறுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நாட்களுக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். ஆகவே என்ன செய்யும் சொல்லப்படுகிறது? விழித்திருங்கள், விழித்திருங்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். கலக்கம் ஏற்படுகிற ஒரு நிலைமைகள் இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட காரியங்கள். வருகை குறித்து சொல்லும் பொழுது ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து சில வசனத்தை நான் சுட்டிக்காட்டும்படியாக விரும்புகிறேன். சபையிலே கர்த்தருடைய வருகையை குறித்து இன்றைக்கல்ல, ஆதி திருச்சபையில் திருச்சபை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அவர்கள் எப்படி இருந்தார்கள். அப்படியானால் நாம் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலும் மிக கொடிய காலத்தில் வந்திருக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் எழுதும் பொழுதே, பிள்ளைகளே இது எப்படிப்பட்ட காலமா இருக்குன்னு சொல்லுவாரு. கடைசி காலமாக இருக்கிறது, கடைசி காலமாக இருக்கிறது. பவுலமாய் தேவாவியான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கடைசி காலத்தில் மிக கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதியிருக்கிறார். அந்த நாட்களுக்குள்ளே வந்துட்டோம். அந்த பட்டியலிலே பல காரியம் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் அப்படியே இன்றைக்கு மனித சமுதாயத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நாம் கடைசி நாட்களிலே, கடைசி நேரத்திலே, கடைசி மணி வேளையிலே நாம் வந்துவிட்டோம் என்பதை அறிந்தவர்களாக நாம் விழித்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் பரலோகத்திலிருந்து வருவதை தெசலோனிக்கே சபையை குறித்து எழுதப்படுகிறது. அவள் அந்த நாளிலேயே எதை எதிர்பார்த்தாங்கன்னா அழகா சொல்லப்படுறதை பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து வருவதை அவருடைய குமாரனாகிய இயேசு, அது மாத்திரம் அவரை குறித்து மேல சொல்லப்படுகிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும்
இனி வரும் கோபாக்கினி என்று நம்மை இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். வரப்போகிற எல்லா கோபாக்கினைக்கும் நம்ம என்ன செய்யறாங்க? விலக்கி நம்மை ரட்சிக்கிறவர். குமாரனாய் அந்த குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப அந்த நாட்களுள்ள தெசலோனிக்க சபையே இயேசுவின் வருகையை எதிர்பார்த்திருக்குமானால், இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் இயேசுவின் வருகையை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு வாழ வேண்டியது முக்கியம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதனால விழித்திடுங்கள். ஏன் வரப்போறாரு? யோசிச்சு பாருங்க. தெசலோனிக்க சபையிலேயே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம், ஆதி திருச்சபையில. அப்ப இன்றைக்கு இந்த உலகத்தின் காலகட்டம் மிக நெருக்கமாய் முடிவு காலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் ஆண்டோடைய வருகை நெருங்கி இருக்கிற நாட்களில் எனக்குள்ளும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும். அது எதுக்கு? நான் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக ஆவிக்குரிய மண்டலத்திலே இயேசுவின் வருகையை குறித்து பேசப்படுவதில்லை. இயேசுவின் வருகை நினைவுறப்படுவதில்லை. இந்த உலகத்தின் ஆசீர்வாதமும் இந்த உலகத்தின் செழிப்பும் இந்த உலகத்தின் காரியம் மாத்திரமே போக்கஸ் பண்ணப்படுகிறது. ஆண்டு இந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். எல்லா நிலைமையிலும் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தை வைக்கும்படி விரும்புகிறார். ஆனால் அது நம்முடைய நோக்கம் அல்ல. எல்லா கத்தனை கொடுத்திருந்தாலும் அதற்காக தேவனுக்கு நன்றி. ஆனால் நம்முடைய நிலையத்தின் ஒரு பக்கத்தில் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி வாழத்தக்கதான ஒரு இருதயம் நமக்கு தேவை. தெசலோனிக்க சபை மாத்திரமல்ல, பிலிப்பு நிருபம் 3 அதிகாரம் 20 வாசியுங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர என்ன பண்ணி கொடுக்கணும்? எதிர்பார்த்து. பிலிப்பி சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது அந்த சபையோடு சேர்ந்து சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்பீங்கல்ல, இந்த உலகத்தில் தற்காலிகமான வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழ போகிறோம். பலத்தின் மீதால் 80 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டியது அவசியம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் இந்த உலகத்தை போக சொல்லுவாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன்? ஒரு பெர்மனன்ட் பிளேஸ், நிரந்தரமான ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த உலகத்தில் கண்ணீர், கவலை, இழப்புகள், வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் உண்டு. அப்படி இல்லாத ஒரு ஸ்தலத்தை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பவுல் சொல்கிறார், இந்த உலகத்தில் குடியிருந்தாலும் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனை நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல எதிர்பார்ப்பு. இந்த வார்த்தை எதிர்பார்ப்பு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்ன? இந்த உலகத்தின் காரியத்துக்கு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் பிரதானமாய் நம்முடைய இருக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவரே நீ எப்போ வருவீர்? ஆண்டவரே எப்பொழுது நீ வரப்போகிறீர் என்கிற ஒரு ஆசை, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தின் ஒரு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியம். எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திர கொரிந்து சபைக்கு எழுதும் போதும் கொரிந்து சபையிலும் சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 7 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கொரிந்து சபை பற்றி எழுதுகிறார். கொரிந்து சபை எதை எதிர்பார்த்துக் கொண்டார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதை என்ன செய்தார்கள்? எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க.
அந்த நாட்களில் உள்ள திருச்சபைகளே இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து இருந்திருப்பார்களானால் நாம் எந்த விதமாக எதிர்பார்க்க வேண்டும்? எவ்வளவு விழிப்போடு நாம் காணப்பட வேண்டும்? ஏன்? உலகத்தின் முடிவுக்கான, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான எல்லா காரியங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13 மிருகம் என்று சொல்லுகிற அந்த நிலைமையிலே இன்றைக்கு தேசத்திலே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் உருவடைந்து கொண்டிருக்கிறது, உருமாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதர்கள் எண்களினாலே அறியப்படுவார்கள் என்பதைத்தான் 666 என்கிற நக்கத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு காரியம், ஒவ்வொருவரும் எண்ணினாலே அடையாளப்படுத்தப்பட போகிறோம். இதான் பாருங்க, எல்லா காரியங்களும் எண் நம்பர்கள் எண் முக்கியப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஆதார் என்கிற ஒன்றை கொடுத்து எல்லாவற்றையும் லிங்க் பண்ண சொல்லியிருந்த பார்க்கிறோம். நீ உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுடைய ஆதார் என்ன தட்டினா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வசதி எல்லாமே செய்யும், இது முழு ஹிஸ்டரி வந்துடும். நோ சீக்கிரட், ஒரு காரியம் இல்லை. அதனால வலியுறுத்தப்படுகிற நிலைமை பார்க்கும். முன்னால் இலங்கை தேசம் போகும்பொழுது அங்கே அந்த ஐடென்டி கார்டு வைத்திருப்பார்கள். அந்த ஐடியில் உள்ள நம்பர் மிக முக்கியம். அதான் அவளுக்கு அவசியம். அந்த நாட்களில் ரொம்ப யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை உண்டாயிடுச்சதை பார்க்கிறோம் எல்லா காரியத்திற்கும். அதை குறிக்கிறது, நானும் அறிந்தோ அறியாமலோ கடைசி நாட்களுக்கு நேராக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தலை சொல்லும் பொழுது இனி காலம் என்ன செய்யாதாங்க, செல்லாது. பாருங்க, யுத்தங்கள் ஆரம்பித்த தேசங்கள் இன்னும் யுத்தம் மூழ்வதற்கான எல்லா ஆயத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். கொரிந்து சபை அவர்கள் தெசலோனிக்கே சபை சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்காங்க. பிலிப்பி சபையோட பார்த்து சொல்றாரு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரிந்து சபை நீங்களே எதிர்பார்த்து கொண்டு என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள். அப்ப நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லணும், எழுதப்படுவானால் இந்த சபையும் ஆண்டுடைய வருகை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கப்பா, ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு வர வேண்டும், அந்த இடம் சொல்லப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கு ரட்சிப்பை அருள்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் ஆக போகிறார். அதை எழுதுகிறார், நமக்காக காத்து கொண்டவர்களுக்கு. அப்ப என்ன, அங்கே வருகைக்காய் காத்து கொண்டவர்களுக்கு, இயேசுவை இரண்டாம் வருகைக்கு காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருள்படி பிரசன்னமாவார். நான் ஒரு பூர்ணமான ரட்சிப்பை தரும்படி. ஆகவே இந்த நாட்களிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திரையை விட்டு நாம் எழும்புகிறவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, விழித்தவர்களாக நாம் இன்றைக்கு நடக்கிற காரியம் எல்லாவற்றையும் பார்த்து விழித்தெழும்பி அப்படி வருகை எதிர்பார்த்து ஜீவிக்கிற ஜீவியத்தை செய்யும்படியாய் தேவன் நம் ஒவ்வொரு இடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சபையிலும் தேவன் எதிர்பார்க்கிறார். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். நமது இரட்சகருமாகிய அப்ப தேவனுடைய வார்த்தைகள், சொல்லப்பட்ட ஆலோசனைகள் எதை போதிக்கிறதா? நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதல், இரண்டாம் வருகை குறித்து எழுதப்படுகிறது. அதற்கு பிரசன்னமாகுதலுக்கு நம்ம என்ன செய்யணுமா? எதிர்பார்த்திருக்கும்படி என்ன செய்து
போதிக்கிறது. அப்ப அந்த நாட்களில் நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களாக பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு, எனக்குள்ள ஒரு தூங்கின நிலைமையை விட்டு என்ன நடக்க போதோ, ஏதோ நடக்குது அப்படின்றத விட்டுட்டு தூக்கத்தை விட்டு எழும்பி என்னதான் நடக்குது என்பதை நாம் அறிந்து கொண்டு இயேசுவின் வருகையை எதிர்பார்க்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே உண்டாகட்டும். இரண்டாவதாக நான் சொன்னேன், அவே உணர்வடைய வேண்டும், அல்லது விழிப்புணர்வு. இன்னைக்கு பல காரியத்தை கொடுத்து விழிப்புணர்வு செய்த பார்க்கும். தண்ணியை வீணாக்காதீங்க, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு. அப்படிதானா? குடிக்கக்கூடாது, அதற்கு ஒரு விழிப்புணர்வு. பல காரியங்களை குறித்து இன்னைக்கு விழிப்புணர்வு நடத்தல பார்க்கும். அப்ப நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும். என்ன உண்டாகணும்? யோவான் எழுதுகிறார், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வராண்டு கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்து விசாரிகள் இருக்கிறார்கள். யோவான் நாட்களிலேயே அந்தி கிறிஸ்துவை குறித்து எழுதப்படுமானால் நானும் நீங்கள் இருக்கிற நாட்கள், அந்த நாட்களில் அந்தி கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்றது ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவை ஆவி ஆதிக்க செய்து பார்க்கிறோம். பசுத்தவான்கள் சொல்லுகிற காரியம், உலகத்தில் அந்தி கிறிஸ்துக்கு அரண்மனை ஆயத்தமாய் விட்டது, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வரணும், அவ்வளவுதான். இந்த எண்ட் டைம் உருவாக்கி கொண்டு குளோபலைசேஷன் சொல்கிறார்கள், எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துகிற ஒன்றிணைக்கிற காரியங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? எல்லாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு, எல்லாவற்றையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் முத்திரையை குறித்த பல காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இயேசு அவர் வரும் என்பதாக முதலாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது வெள்ளையான குதிரை ஒருவன் ஏறி இருக்க கண்டேன் எழுதப்படுகிறது. என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே, அந்தி கிறிஸ்து வருகிற நாட்களிலே, the spirit of antichrist, அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலகம் முழுவதும் செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே நாம் விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும். என்ன விழிப்புணர்வு? நானும் நீங்களும் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியிலே பாதிக்கப்படாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். அந்தி கிறிஸ்துவை குறித்து தெசலோனிக்கே நிருபத்தில் எழுதப்படுகிற வேத வசனத்தை வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கே நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எழுதி வருகிறார். அந்தி கிறிஸ்துவை காரியத்தை குறித்து நம்ம அறிய வேண்டும். 3ஆம் வசனத்தில், எவ்விதத்தினாலும் ஒருவனை உங்களை மோசம் போக்காதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள், விசுவாச துரோகம் ஏற்படும். அடுத்து எழுதப்படுகிறது 4ஆம் வசனத்தில், அவன் எப்படிப்பட்ட இருப்பானா? எதிர்த்து நிற்கிறவன். என்ன காரியம் எதிர்த்து நிற்கிறது? the spirit of antichrist. ஆலோசனை சொல்ல முடியல, எதிர்த்து நிற்கிறவன். அடுத்து, தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை என்ன செய்வாங்க? ஆராதனை என்பது மிக முக்கியம். ஆராதனை என்ற போர்விலே தேவ ஜனங்கள் தவறான பாதையிலே நடத்தப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் உண்மையான ஆராதனையை கற்றெழுப்புகிறார். அதே நேரத்தில் சாத்தானும் தன்னை ஆராதிக்க வேண்டும். அந்த ஆராதனை திசை திருப்பதை பார்க்கிறோம். பெரும்பாலான ஆராதனைகளிலே உணர்ச்சி வசப்பட செய்து, உணர்ச்சியை தூண்டி அதோடு பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு வாலிபர்கள் கூட்டங்கள் ஆராதனை திருவிழா பெருவிழா என்று சொல்லுகிற காரியத்துக்கெல்லாம் ஏன் கொள்கிறார்கள்? ஆவியில் அல்ல, அவர்கள் உணர்ச்சி வசப்படுத்தப்படுகிறார்கள்.
உணர்ச்சிவசப்படுத்தப்படுகிறார்கள். அது ஒரு என்ஜாய்மெண்ட். சாத்தானுடைய பயங்கரமான ஒரு கண்ணி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தரே ஆராதிக்கப்படத்தக்கவர், அவரே ஆராதனைக்குரியவர். அந்த ஸ்தானத்தை எடுக்கும்படியாய் இன்னைக்கு பல்வேறு நிலைமைகளிலே சாத்தான் தேவ ஜனங்களை திசை திருப்புகிற ஒரு நிலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமையானவரை பேசும் என்று எழுதப்படுகிறது. நான் தான் செல்ஃப் ப்ரமோஷன், தன்னையே உயர்த்துகிற ஒரு நிலைமை. இவையெல்லாம் இந்த அந்திகிறிஸ்துவின் காலம். இதில் நமக்கு விழிப்புணர்வு தேவை. விழிப்புணர்வு தேவை. மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லாருடைய பிரசங்கத்தை கேட்பது அல்ல, எல்லா கூட்டங்களையும் அட்டன் பண்ண. இதுதான் சிலர் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம சபையில் சில சொல்கிறேன், பழங்களை எங்கே நடந்தாலும் போய் எதுனாலும் சரி இல்லை. நீங்கள் டிவிலையோ யூடியூப்லேயோ இங்கே பார்க்கிற காரியங்களை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாத்தான் இன்றைக்கு சொல்ல உணர்ச்சி வசப்படுகிற நம்ம. டேவிட் வேலிஸ் என்று சொல்லி நியூசிலாந்தை சேர்ந்த ஒருவர், அந்த நாட்டிலே டீப்பர் லைஃப் இன் கிரைஸ்ட் என்கிற செமினார் நடத்துவார். அவருக்கு டிரான்ஸ்லேஷனுக்காக நான் போயிருக்கிறேன். தமிழ்நாட்டின் பல பகுதியிலே அவருக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணுவதற்காக அவருடைய கூட்டங்களை ஆராதிக்க செய்வார். ஆராதனை உண்டு, ஆனால் ட்ரம் அடிக்க விட மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் சொன்னார், சில தீவுகளை இந்த மாதிரி மேல தாளங்களை அடித்து உணர்ச்சிவசப்படுத்தி பண்ணும்பொழுது பிசாசு அவளை ஆட்கொள்கிறான் என்று அவர் சொன்னார். உண்மையான இன்னைக்கு அதைத்தான் நடக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்ச்சிவசப்படுதல், மியூசிக்கை அடித்து உணர்ச்சிவசப்பட்டு உங்களை தவறான பாதையில் கொண்டு வரலாமே இந்த கடைசி நாட்கள். அவை நாம் விழிப்புணர்வோடு நம்ம காணப்படுவது அவசியம். ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுதவன். இந்த அந்திகிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் படித்த வழியிலே ஒரு 4 காரியத்தை ஒரு தேவ மனுஷன் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நான் குறித்து, ஒன்று, he is devilish. அவன் பிசாசு குணம் படைத்தவன். அவனே பிசாசு தான், பிசாசு மறுவன் தான். எதிர் கிறிஸ்து என்று எழுதப்படுகிறது. ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவை போல தன்னை காண்பிக்கிறவன். அதான் வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவை போல, அவரை போல தன்னை வெளிப்படுத்துகிறவன். ஆனால் அவன் எந்த குணத்தை உடையவனா இருக்கிறானா? பிசாசின் குணத்தை உடையவனாய் அவன் காணப்படுகிறான். நல்லதில்லை, அவனுடைய வாழ்க்கையில நல்ல காரியம் இல்லை, நல்லது போல காணப்படுகிற நிலைமை. ஆனால் நான் சொன்னேன், இரண்டாவதாக டிவிசிவ், பிரிவினையை உண்டாக்குறவன். குடும்பங்களிலே எல்லாருக்குள்ளும் பிரிவினையை ஏற்படுத்துகிறவன். மூன்றாவதாக டிசப்டிவ், வஞ்சிக்கிறவன். இதான் இன்னைக்கு சாத்தான் பயன்படுத்துகிற மகாபெரிய ஆயுதம் என்பதாக வாசிக்கிறோம். அதான் 1 யோவான்ல அவர் எழுதுகிறார், நீங்க வஞ்சிக்கப்பட்டு சொல்லக்கூடாது, போகக்கூடாது. அவர் எழுதும்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், 26 வசனத்தில், உங்களை வஞ்சிக்கொள்ளை குறித்து இவைகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன், எழுதியிருக்கிறேன். வஞ்சிக்கிறது படிப்பறிவு இல்லாத ஆளுகள் இல்லை, பேதைகள் அல்ல. இன்னைக்கு தவறான உபதேசங்கள்ல, சாத்தானுடைய வஞ்சகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்க தான் சிக்கியிருக்கிறாங்க. விழிப்புணர்வோடு காணப்பட வேண்டும். நானும் நீங்களும் மிக ஜாக்கிரதையோடு படணும். அதுக்கடுத்து ஹீஸ் டிஸ்ட்ரக்டிவ், அவன் அழிக்கிறவன். ஒரு அழகாக அந்த 4 வார்த்தையை அந்திகிறிஸ்து சொன்னார். பல காரியங்களை சொல்லியிருந்தாலும் அவர் சொன்ன 4 காரியங்கள் வேணும். பிசாசு குணமடைத்தவன், பிரிவினையை உண்டாக்குறவன், வஞ்சிக்கிறவன், அழிவை ஏற்படுத்துகிறவன். இந்த நாட்களில்
விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் என்கிற காரியங்களிலே பல கண்டுபிடிப்புகளை பார்க்கிறோம். பல காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு எல்லாம் அசுவாரமாய் போடப்பட்ட ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். கடைசி காலம் என்பதை குறித்து சொல்லும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் நம்ம எப்படி நான் நினைப்போட்டுகிற ஒரு காரியம் தான். வெளிப்படை விஷயம் சொன்னதெல்லாம் நடந்துருமா, நடக்குமா? கற்பனையின் புத்தகம் அப்படிலாம் சொல்றாங்க. இல்லை, எருசலேம் வீதியிலே 2 சாட்சிகள் கொலை கொண்டு கிடப்பார்கள். பூமியில் உள்ள எல்லாரும் அதை கண்டு ஒருவருக்கொருவர் என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது, வெகுமதி கொடுப்பார்கள் எனப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அது எப்படி நடக்கும் என்று கேட்டதுதான். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானத்தின் முன்னேற்றம், நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க கையில் இருக்கிற ஒரு சின்ன செல்போன் மூலமாக உலகத்தின் எந்த பகுதியிலும் நடைபெறுகிறதை என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. எந்த இடத்துல இருந்தாலும் பெரிய காரியம் இல்லை, கையில் சின்ன செல்போன். அதெல்லாம் என்ன, கடைசி நாட்களுக்கான ஆயத்தங்கள், கடைசி நாட்களுக்கான காரியங்களை எல்லாம் நிறைவேறிக் கொண்டு வருகிறது. அவருடைய சீக்கிரம் வரப்போகிறார். முதலாவதாக நாம் நித்திரை விட்டு எழும்பி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்றைக்கு சாத்தான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நாம் விழிப்புணர்வுகளாக காணப்பட வேண்டும். அதை சிக்கிக்கொள்வர்களாக அல்ல. ஏன் விழிப்புணர்வு உண்டாக்குறார்கள்? நீ அதை மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை போயிடும், அது வேண்டாம், அதில் தீமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். ஆண்டவர் தான் சொல்றார், விழிப்புணர்வாங்க. அந்திகிறிஸ்துடைய காலம் இது, அந்த அந்திகிறிஸ்து ஆவி செயல்படுகிற ஒரு காலம். ஆகவே நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் அப்படி சொல்லிட்டு, மூன்றாவது நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை சொல்றார். இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், இந்த 3 வசனங்களிலேயும் திரும்ப 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 என்ன செய்றாங்க, நிலைத்திருங்கள் என்கிறார். 24ஆம் வசனத்தில், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லி அதுல நிலைத்திருக்கிறாரு. 28ஆம் வசனத்துல, குமாரன் அவர்கள் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்க. அப்ப கடைசி நாட்கள்ல நானும் நீங்களும் விழித்தெழும்ப வேண்டும், விழிப்புணர்வோடு வாழ வேண்டும். தேவனும் என்ன செய்யணும், நிலைத்திருக்கும். ஆண்டவர்கள் நிலைத்திருக்குதல் அப்படின்ற வார்த்தைக்கு நான் பார்த்தோம்னா, ஒரு நிரந்தரமான ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பெர்மனன்ட் கம்யூனிகேஷன், நிரந்தரமான உறவை தேவனோடு ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நாம் எதிர இருக்கிறோமோ அதில் அப்படியே தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே வசனம் இருக்கிறது, அவருடைய வருகையில நாம் என்ன செய்ய முடியாது, வெட்கப்பட்டு போக முடியாது. ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாரி சொல்ல முடியும். எப்பொழுது நாம் விழிப்போடு வாழும் பொழுது, விழிப்புணர்வோடு ஜீவிக்கும் பொழுது. மூன்றாவதாக, தேவனில் நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். தேவனில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனும், அப்ப நான் இயேசுவ தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்யணும், அறிக்கை பண்ண வேண்டும். இந்த கடைசி நாட்களில் இயேசுவை அறிக்கை பண்ணாத காலங்கள். இயேசுவே ஒரு வார்த்தை இல்ல. கர்நாடகில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்தினாங்க, கிறிஸ்துமஸ் ஒட்டிதான், கிறிஸ்துமஸுக்காக. அதுல இயேசுன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. இயேசுன்ற ஒரு வார்த்தை இல்லை. இயேசு அறிக்கை பண்றதுக்கு கஷ்டம், இயேசு அறிக்கை பண்ண முடியல.
நான் அதில் நினைத்திருக்கிறேன்னா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யாரை அறிக்கை பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க, இயேசு. ஆண்டவரே இயேசு. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் அறிக்கை. அது இல்லை இன்னைக்கு சும்மா சாதாரண எழுதலை. கடைசி நாட்களில் கிறிஸ்துவை இயேசுவை குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற நிலைமை இல்லை. இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு சில தயங்குகிற ஒரு நிலைமை, வெட்கப்படுகிற நிலைமை இல்லை. நானும் நீங்களும் அவருக்குள்ள நினைத்திருக்கோம். ஆனா இயேசுவை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற வாழ்வு, நமக்கு வந்திருக்கிற உயர்வு, நமக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே யாரால உண்டானது? இயேசுவால உண்டானது. அதை அறிக்கை பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்ய வேண்டும். அது அறிக்கை செய்யலைன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கல. அநேக பாடல்கள் இருக்கு, அந்த இயேசுன வார்த்தையில இல்லாமத பாடலாம் இருக்கு. இயேசு ஏற்றுவதில்லை. அந்த நாட்கள் அப்படி இல்லை. சபையில் பாடும் பொழுது இயேசுவின் நாமத்தை குறித்த ஒரு பாடல், வருகை குறித்த ஒரு பாடல், வருகை குறித்து பிரசங்கம் பண்ணாத சபைகளுக்கு அந்த நாட்டில் பெந்தேகோஸ்து சபைகளில் இயேசுவின் வருகை அதிகமாய் பிரசங்கம். இன்னைக்கு அப்படி எல்லாம் போயிடுச்சு. நீ புதிதாக ரட்சிக்கப்பட்டு வரவன்ட்ட இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரப்போறாருன்னா எப்போ வரப்போறான்னு கேட்க போற. அப்படியா, எதுக்கு வரான்னு கேட்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நாம் அப்படி அல்ல. ஆதி திருச்சை போல கிறிஸ்துவின் வருகையிலே அவர்களை நினைத்திருப்போமானால் அவர் நோக்கி நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். ஹல்லேலூயா. அப்படி எதிர்பார்ப்பதா இருக்கட்டும். இரண்டாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது நிலைத்திருக்கிறது. அப்ப நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா நான் கேட்ட பிரசங்கம் எல்லாம் எனக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். போன வாரம் பண்ண பிரசங்கத்தை கேட்ட தெரியுமா? நடத்தின பைபிள் ஸ்டடி தெரியுமா? யோசிச்சு பாருங்க. மறந்துடும். என்ன சிம்பிளா சொல்லிடும், மறந்துடும். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால சில கல்யாண தன்னைக்கு மாமியார் வீட்டில் பேசினது, மாமனார் வீட்டில் பேசினது, இதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. இப்ப இவங்க கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க. ஆனாலும் அது மறக்க மாட்டேன். ஆனா வசனம் நேற்று கேட்ட வசனம் போயிடுது. ஏன்னா நமக்கு வசனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை, வசனத்துக்கு முக்கியத்துவம் தரதில்லை. இதுவரை எப்படினாலும் பரவாயில்ல. இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகள் நீங்க டைரியில் எழுதுறது ரொம்ப நல்லது, கட்டாயம் எழுதணும். ஆனால் அதை காட்டிலும் எங்க எழுதப்பட்டிருக்கணும்? உங்க இருதயத்தில் எழுதப்படணும். இந்த வாரம் கர்த்தர் பேசினாரு, இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, இருதயத்தில் எழுதப்படட்டும். அப்ப அவர் வசனம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா, நிலைத்திருக்குன்னா, அப்ப நான் யாருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். அப்ப அவருடைய வருகையில நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்பட்டு போவேன். அநேகர் வெட்கப்பட்டு போகிறார்கள். அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், அற்புதத்தை செய்தோம், பிசாசை துரத்தினோம், வியாதியை சுகமாக்கணும். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, உங்களை எனக்கு நிச்சயாரு அக்கிரமிச்சியார். வெட்கப்பட்டு போகிற நிலைமை யோசிச்சு பாருங்க. அது பிறகு நோ ரெமடியேட்டால் அது பிறகு பரிகாரமே இல்லை. அது வரக்கூடாதுன்னா தேவாவியானவர் முன்பதாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும், நான் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறேனா? நான் இந்த நாளில் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் செல்போன் எடுத்தோன்னே செக் பண்றோம். என்ன செக் பண்றீங்க? சார்ஜ் இருக்கான்னு. இல்லைன்னா சில கையிலேயே சார்ஜ் தூக்கிட்டு போறது, எங்க இடம் கிடைக்குது அங்க குத்திடுறது. இப்ப அதனாலே எல்லா இடத்துலையும் பிளக் பாயிண்ட் வச்சுட்டான், எல்லா இடத்துலையும். அதனால ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அலைவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் இன்னொன்னே போடுறது. இன்னைக்கு உட்கார சீட்டு கடியிலே வச்சிருக்கேன், நீ எவ்வளோ வேணாலும் குத்திக்க, எவ்வளோன்னு பார்த்துட்டே போதும் அப்படி. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவ நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும்.
வேற ஒரு காரியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குள்ள அழைத்து அவருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்யணும். இயேசு உயர்த்தணும், இயேசுடைய நாமத்தை சொல்லணும். நம்முடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஒரு இருதயம் வேணும், நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்ள வேணும். கர்த்தருடைய வசனம் கேட்கிறேன்னா இன்னைக்கு என்ன வார்த்தையை கேட்டோம் அதை தியானிக்கணும், அதை யோசிக்கணும், அது இருதயத்தில் வைப்போமானால் நான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யறேன், நிலைத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஏதான் ஆதி முதல் கேட்டது, முதல்ல இருந்து பிரசங்கம் பத்த கேட்டது, ஆரம்பத்திலிருந்து கேட்டது, ரட்சிப்பை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து, பசுத்தத்தை குறித்து, கொடுப்பதை குறித்து, விசுவாசத்தை குறித்து, கீழ்ப்படிதை குறித்து, ஒவ்வொரு காரியங்கள் எவ்வளோ காலம் கற்றிருக்கிறோம். அதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு போறதில்லை, உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நிலைத்திருக்குமானால் நம்ம அவருடைய வருகையில வெட்கப்பட்டு போக மாட்டோம். 2 யோவான் 1 அதிகாரம் 9 வாசிப்போம். சாரி, 1 யோவான் 2 அதிகாரம் 9 வசனம். 9 இல்ல 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 2 யோவான் 9 வசனம். 2 யோவான் 9 வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ, அப்ப நானும் நீங்களும் அவருடைய வசனத்துல அவருடைய உபதேசம், அதுவும் தேவனுடைய வசனம் தான் சொல்லுது, அவருடைய வார்த்தைகளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையிலே நிலைத்திருக்கணும். ஆதி முதல் கேட்ட வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், எல்லாவற்றையும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம சொல்லலாம், ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். 1 யோவான் 4 அதிகாரம் 16 வசனம். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அன்பு பற்றாக்குறையாய் போகிற ஒரு காலம். மத்தியமத்தில் அந்த கொடிய காலங்களை குறித்து எழுதும் பொழுது சுபாவ அன்புள்ளவர்களாய் போவார்கள் எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதான் நடந்துட்டு உலகத்தில் பெற்றோர் பிள்ளைகள், புருஷன் மனைவி அப்படின்னு அன்பெல்லாம் இல்லாம ஒரு நிலைமை உண்டாயிடுச்சே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்கள்ல நாம் தேவனுடைய அன்பிலே என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் அந்த அன்பை குறித்து வாசிக்கிறோம். அந்த அன்பை வைத்திருக்கணும். ஏதோ ஒரு நாள் நான் அன்பு இருந்தேன் அப்படி இல்லை, என்றைக்கும் அந்த அன்பிலே நான் நிலைத்திருப்பேன். ஆனால் நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன். எனக்கு உங்களுக்கு அதான் முக்கியம். உலகத்தில் எந்த காரணம் இருந்தாலும் சரி, எந்த காரணம் சம்பவித்தாலும் சரி, நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது, இயேசு வரும் பொழுது நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், தைரியமா இருப்பேன். ஏன்னா அவருக்குள்ள என்ன செய்யறேன், நான் நிலைத்திருக்கிறேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். கடைசி யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 56 வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். கர்த்தருடைய பந்தியை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஆண்டவர் காட்டிக்கப்படுகிற ஆற்றிலே அவர் சொன்ன ஒரு காரியம் அதுதான், என்ன நினைவுடைய செய்யுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு சென்றார். அவர் வர்ற வரைக்கும் நினைவுபடியாய் செய்தார். அவை கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு வருவோமானா அது என்ன சொல்லுதுன்னா, அவன் என்னில் என்ன செய்யறாங்க, நிலைத்திருக்கிறான். ஆண்டவர் அதுக்காகத்தான் ஆண்டவர் சபையில கர்த்தருடைய பந்தி வச்சிருக்கிறார். இது வர்ற வரைக்கும் அதை சில ஒரு பொருட்டா என்றதில்லை, அது முக்கியமானதா கருதுறதில்லை. முடிஞ்சா பங்கு வருவோம், இருந்தாலும் எடுப்போம், அப்படி இல்லை. கட்டாய கர்த்தருடைய பந்தியில பங்கு வரும்போது தான் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து
என் ரத்தத்தை பானம் பண்ண எவனோ அவன் என்னில் என்ன செய்கிறான்? நிலைத்திருக்கிறான். அப்ப நம்ம என்ன அறிக்கை பண்றோம்? நாம் கர்த்தருடைய பந்தியை பங்கு வரும் பொழுது நம்ம அறிக்கை சாட்சி வாய்தல் சொல்லல. நம்ம என்ன அறிக்கை பண்ணுகிறோம்? நான் அவர்கள் என்ன செய்கிறேன்? நிலைத்திருக்கிறேன். அதுக்காக ஆண்டவர் வர்ற வரைக்கும் அதை நியமிச்சிருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் நம்ம கைக்குள்ள போகிறோம். ஸோ கர்த்தருடைய பந்தியை பங்கு வரும் பொழுது ஏதோ மாசத்துல ஒரு நாள் செய்யணும் அப்படி இல்லை. நான் அதை பங்கு வருவதனால நான் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்பதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். இந்த உணர்வோடு பயபக்தியோடு கர்த்தருடைய பந்தியை பங்கு வருவோம். அவே யோவான் எழுதுகிறான், பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது. அந்த 18 வசனத்திலேயே சொல்றான், அதனாலே இது எப்படிப்பட்ட காலமா இருக்கிறது? கடைசி காலம் என்று என்ன செய்யறோம்? அறிகிறோம். யோவான் காலத்திலே அது கடைசி காலமானால் நாம் இருக்க காலத்தை குறித்து சற்று யோசிச்சு பாருங்க. மிக கடைசி நாட்களுக்குள்ளே வந்து விட்டோம். நான் சொல்ற கடைசி மணி வேளைக்குள்ள வந்து விட்டோம். இன்னைக்கு ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை கொண்டு ஏதோ காரியம் நடக்கிறது. ஆனால் அது மிருகம் என்ற இடத்துக்கு உருவாக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். பீஸ்ட் என்னிடத்துல எல்லாம் சொல்கிறார்கள். இது எப்படி நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், அந்தி கிறிஸ்துடைய ஆளுகைக்கு எல்லாம் என்னவா இருக்குது? இப்ப ஆயுதமாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இந்த பிலிப்பி சபை போல, கொரிந்து சபை போல, தெசலோனிக்கே சபை போல இயேசுவை எதிர்பார்க்கிறவர் நம்ம. ஆண்டவரே, இந்த உலகத்தின் வேலை இருந்தாலும், உலகத்தின் படிப்பு இருந்தாலும், உலகத்தின் தொழில் இருந்தாலும், உலகத்தில் எந்த கலை செய்து கொண்டாலும், ஒரு பக்கம் இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிற ஒரு இருதயம் இருக்குமானா? எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும்போது நிச்சயம் அவரு வருவார்னு சொல்லி இருக்கிறார். நோவா காலத்தில் நடந்த போல நிச்சயம் நடக்கும். இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இந்த மணி நேரம் தெரியாது. ஏன் இத்தனை மணிக்கு வர்றாருன்னு தெரிஞ்சிருந்தா, கெஸ்ட் இத்தனை மணிக்கு வர்றாருன்னு தெரிஞ்சா வீடு அப்புறம் என்ன செஞ்சிருவோம்? சுத்தமாக்கிறோம். அப்படிதானா? எல்லாத்தையும் அந்த ரூம்குள்ள போட்டு மூடி மறைச்சு எல்லாத்தையும் ஷோ கேஸை வச்சு ஃப்ளவர்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அது ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் சொல்லலை. எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரியும். எப்பயும் வரலாம். ஆண்டுடைய வார்த்தையில் வந்து நல்லா கவனிக்கணும். ஆண்டுடைய வசனம் வந்து நிறைவேறதுக்கு ரொம்ப குயிக்காக நிறைவேறும். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன செய்யும்? யோசேப்பு வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டவர் காட்டின சொப்பனை வந்து தலைவனாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு எப்படி போச்சு? எல்லாம் ஸ்லோ ப்ராசஸில் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜெயிலில் இருந்து ஒரே நாளில் எங்கூட உட்கார வச்சார் ஆண்டவர். வார்த்தை நிறைவேறுதல், வார்த்தை நிறைவேறுதல். அப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஆண்டோடைய வருகையின் காலத்திலும் இன்னைக்கு ஏதோ பொதுவாக நடந்துட்டு போல இருக்கலாம். ஆனா திடீரென்று எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டவர் இயேசு எப்பொழுது வரலாம், எப்பொழுது வரலாம், அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். நான் சொன்னேன், இப்ப வருவார் நாளைக்கு வர இல்லை. அவர் வருகைக்கான எல்லா அடையாளங்களும் தென்பட்டு விட்டது. ஆதி திருச்சபையில் இருந்த நாட்களிலே அவர்களை எதிர்பார்த்திருப்பாரானால், தெசலோனிக்கே சபையை எதிர்பார்த்திருக்குமானால், கொரிந்து சபையை எதிர்பார்த்திருக்குமானால், தீத்துலே எழுதப்பட்டிருக்குமானால், பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதியிருப்பாரானால், எபிரேய சபையை எதிர்பார்த்திருப்பார்களானால், நான் இன்னும் கடைசி வேலையில் வந்திருக்கிறோம். வேலை பார்த்தாலும் தொழில் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் ஆண்டவரை எதிர்நோக்கின ஒரு ஜீவியம். அவர் எதிர்நோக்கியிருப்போமானா அவருக்குள் நிலைத்திருப்போம். அந்த நிலைத்திருக்கிற வாழ்க்கையில நம்ம கவனமா இருப்போம். அப்படி வரும் பொழுது நான் பாடினது போல, ஆம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யும்? வாரும் என் வாஞ்சையை தீரும் என்று. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே அந்த எதிர்பார்க்கிற ஆதி திருச்சபை சபையை போல நம்முடைய சபையை மாற நம்ம ஒவ்வொரு அர்ப்பணிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இயேசுக்கு வர போறான்னு சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே நித்திரை விட்டு விழித்தெழுவோம். Awake.
விழித்தெழுவோம். இயேசு ஒரேக்கான அடையாளங்களா நடக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. அதை அறிந்து கொள்ளுவோம். உலகம் நடக்கிறது நடக்கட்டும், அப்படிதான் நடக்கும். அப்படி இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் நான் நீங்களும் உலகத்தின் சம்பவம் நடப்பதை பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு விழித்தெழ வேண்டும். இயேசு வரப்போறாரு, ஒரு எதிர்பார்ப்பு வரணும். இதெல்லாம் நடக்குது, இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, சீக்கிரம் வரப்போறாரு, சீக்கிரம் வரப்போறான்ங்கிற எண்ணம், ஒரு விழிப்புணர்வு. அந்தி கிறிஸ்து அரசாட்சி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி அந்தி கிறிஸ்து ஆவி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அதை சிக்கிக்கொள்ளாதபடி, அப்படி வஞ்சனைகளை மாற்றிக்கொள்ளாதபடி சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும். நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே, அவருடைய உபதேசத்திலே, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில நிலைத்திருக்கிற வாழ்க்கை செய்யப்படுது. கர்த்தராகிய அவருடைய வருகையில் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு பெருங்கூட்டம் வெட்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வேண்டாம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியம், ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஜீவியம் இருக்குமாதான். கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையை நம்ம ஆசிரிக்க மாட்டார். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம் வரும். இன்னொரு பக்கத்தில் மறுமை ராஜ்யத்தை நம்ம விட்டுற மாட்டோம். இந்த உலகத்தின் காரியத்துக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தான் சொல்ல போல வேலை இருந்தாலும், தொழில் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், என்ன இருந்தாலும், அதன் மத்தியில் ஒரு பக்கத்தில் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கின ஒரு ஜீவியம் நாம் செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபையும்படியாக, அது மாத்திரம் எல்லாரும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவத்தை நம்ம வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபையும்படியாய் எல்லாரையும் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எக்காள சத்தம் வானில் தொனித்திடுதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் தொனித்திடுதே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. எல்லாரும் பண்ணலாமா? சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தாளம் வானில் முழங்க, தேவனை சந்திப்போமே. தேவையை காலம் வானில் முழங்க, தேவனை சந்திப்போமே. தாழ சத்தம் எல்லாம் பேசப்பா. தாழ சத்தம் வானில் வானமும் பூமியும் மாறிடனோ, மாறவர் மாற்றுட மாறிடவே. எல்லாம் சொல்லு ஏசப்பா. தேவதூர பாடல் மோனிக்க, சிப்பமே. தேவதூர பாடல் தோனிக்க, தேவன் அவரை பரிசுத்தமே. தாழ சத்தம் எல்லாம் பேசப்பா. தாழ சத்தம் கல்லர்கள் மறவி கல்லர்கள் பரவி ஐந்துமிங்கும் கத்தரி வார்த்தையை புறத்துகிறார். கல்லர்கள்
கத்தரே வார்த்தையை புறத்துகிறார். கத்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கத்தரே வாரும் வாஞ்சையை தீரும் நாம் விழித்திருப்போம். தாழ சத்தம் வானில் தானே தீரவே தாழ சத்தம் வானில் தானே தீரவே வார்த்தையின்படியே நீ வரப்போகிறீரப்பா. உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் வருகைக்கும் அந்திகிறிஸ்துவின் முன் வரவிற்கும் ஆயத்தமாய் நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் நாங்கள் நடக்கிற காரியங்களை குறித்து ஏனோதானா என்றாதபடி மூத்திரை விட்டு விழித்தெழுதலுக்கு உதவி செய்யுங்க. வரக்கூடிய அடையாளங்கள் நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்பதை அனுபவிச்சோம்பா. ஆண்டவரே, அந்திகிறிஸ்து அரசாட்சி, அந்திகிறிஸ்து ஆவி கிரியை செய்கிற நாட்களிலே நாங்கள் விழிப்புணர்வுகளாய் வஞ்சகங்களுக்கு அந்த வலைகளுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள, எங்கள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் விழிப்புணர்வாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு வலைகளை வெட்கப்பட்டு போகாம ஒன்றே நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவத்திலே தொடர்ந்து காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தெசலோனிக்கே சபை, கொரிந்து சபை, பிலிப்பு சபை, ஆண்டவரே எபிரேய சபை எல்லாம் பார்க்கும் பொழுது வருகை எதிர்பார்த்து கொண்டார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சபையில் நாங்களும் என்ன காரியங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி காணப்பட அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொருவரையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆதி திருச்சபையினுடைய அனுபவங்கள் எங்க சபை மாறும். எங்க சபையும் உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற சபையாக காணப்பட உங்களுடைய ஜெபப்பா. நிச்சயப்ப வேலை பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாம் கூட இருங்க. தேவ கிருபை உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். வெளிதேசத்தில் வெளிமாநிலத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாம் காத்துக் கொடுங்க. எல்லாரும் கரங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அப்பா தேவ கிருபை ஆண்டவரே தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்ப குறமாய், சபை குறமாய், ஊழியத்து குறமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்த காலத்தின் கிரைகள், அசுத்தான் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தாலே சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சொந்தம் 2004 பௌஷேகத்தை பொறுப்படுத்துகிறோம். உமக்கே நாங்கள் சகல கணத்தை மேலே துதியும் இயேசுவின் நாமத்திலே குறமல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாவலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக